சண்டே வீடியோ என்னென்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரில, ஒரு லைக் போட மாட்டேன்றீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால எப்படியும் 9 மணிக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பாங்க தம்பியும் அவங்க அப்பாவும். நான் தான் அதிகாலையில் எப்பவும் போலயே எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தீபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டு ஒரு 7:30 போல் தான் போட்டிக்குள்ள உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம நிலவாசலையும் பார்த்துட்டு அழகாக இருக்குது பார்க்க, ஒவ்வொன்று அழகாக இன்னும் அழகாக பண்ணியிருக்கலாம். எனக்கு ஹரிபரியாக காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடணுமே அப்படின்ட்டு அந்த டயத்தில் கொஞ்சம் அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சிம்பிளாக மஞ்சள் போட்டு கோலம் போட்டு முடிச்சிருவேன். 10:30 டைம் இருக்கிறப்ப தான் சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமைனாலே காலையில் டிஃபன் வந்து லேட்டாக தான் ஆகும் நம்ம வீட்டில். அதனால் அவங்களாம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுவேன். காலை டிஃபன் தேங்காய் சட்னியும் சப்பாத்தியும் ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியத்துக்கு என்ன தம்பி ரெடி பண்ணலாம் சாப்பிட்றதுக்குன்னு கேட்டாங்க. அவன் கேட்டான், தம்பி சொன்னால் பிரியாணி ரெடி பண்ணி 65 பண்ணி கொடுத்துருங்கப்பா அப்படின்னா. சரி அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஒரு பேச்சுக்கு தான் அவன் சொல்கிறான் போல் அப்படின்னு அவங்களும் சரிங்கிறாங்களான்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க வெளியில் கிளம்பி போனதுக்கப்புறம் உடனே நான் ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏதாவது வாங்கிட்டு வந்தால் நம்ம கிரேவியோ குழம்போ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாங்கிட்டு வர்றப்ப இந்த பிரியாணி தான் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தானே போனேன், எதுக்கு நீ சாதம் வடித்து வச்சேன்னு ஒரே சத்தம் என்னோட. அப்புறம் என்னங்க பண்ணுறது, சாதம் வடித்து வச்சுட்டேன்ல, அடுத்து வச்சுக்கலாம் பிரியாணி விட்டுருங்க, இந்த கிரேவி வச்சுருங்க மட்டன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு காலையிலே தம்பி பிரியாணி தான் செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான் மதியத்துக்கு, நீ உன் இஷ்டத்துக்கு சமைச்சு வச்சா சாப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சரி சொன்ன மாதிரி செஞ்சலான்னு வடித்த சாதத்தை எடுத்து ஓரம் வச்சுட்டு அப்புறம் பிரியாணி ரெடி பண்ணி 65 எப்போவுமே அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. சாதம் வடித்து வச்சது அப்படியே இருக்குது. ரசமும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரசம் வந்து நான் வச்ச ரசம்னா தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ரசத்தை ரெடி பண்ணி வச்சா கடைசிக்கு எதுவுமே வேணான்ட்டாங்க. எப்போவுமே நான் பிரியாணி ரெடி பண்ணாலுமே ஆல்ரெடி லைட்டாக ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் ரெடி பண்ணி வைப்போம். அப்புறம் அந்த மாதிரி நினச்சி கொஞ்சம் லைட்டாக ஒயிட் ரைஸும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒயிட் ரைஸ் அவ்வளோவுமே வேஸ்ட்டு தான். 1/2 kg மட்டனுக்கு 300 கிராம் பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். செய்கிற பிரியாணி என்னமோ கம்மியாக தான், பாத்திரம் தான் ரொம்ப பெருசு. ஏன்னா அளவாக செய்கிற மாதிரி கரெக்டான பாத்திரமாக இருக்குது அது. ஆனால் வச்சோம்னா அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பிரியாணி 300 கிராம் அரிசி லெவல் ரெடி ஆகி வரணுன்ற டயத்தில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக அடி பிடிக்கிற மாதிரியே வரும். அதுக்காண்டி ஃப்ரீயாக போட்டே பாத்திரத்தில் போட்டு ரெடி பண்ணிடுவேன். என்ன பாத்திரத்தை சாப்பிட போகிறோம், பிரியாணியை தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சி பெரிய பாத்திரத்துலேயே போட்டு தாராளமாக இது நல்லா வதக்கி விடுறதுக்கு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் பெரிய பாத்திரமாக வச்சாச்சு. பிரியாணினா என்ன செய்வோம், என்னென்னா முன்னாலெல்லாம் பிரியாணி வந்து செய்ய தெரியாமல் ரொம்ப பேர் இருப்போம். செய்ய தெரியாமல் இருப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்கிறதும் கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்க டயத்துலலாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எப்போவுமே நான்வெஜ் எடுத்தாங்கன்னா நம்ம வீட்டில் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கிரேவி வைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க, அதுக்கு ரசம் ரெடி பண்ணுவாங்க, சாதம் வைப்பாங்க. இப்படி தான் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் நம்ம பெரியவங்களாகி நம்ம சமைக்கிற டைம் வர்றப்ப ஒவ்வொன்றையும் பார்த்து விதவிதமாக என்னென்ன வருதோ அதெல்லாம் பார்த்து நம்ம சமைக்க கற்றுக்கிட்டோமா. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து இப்படி தான் சாப்பிட்டு பழகியிருக்காங்க. நாங்கள் சாப்பிட்ட மாதிரிலாம் கிடையவே கிடையாது. என் பையன்லாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். அவன் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றதே பிடிக்காது அவனுக்கு அந்த மாதிரி. ஏன்னா சாப்பிட்டா அந்த லைட்டாக அந்த உள்ள மட்டனெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் அந்த குழம்பு மட்டும் சேர்த்து அந்த சாதத்தோடு சாப்பிடுவான், அவ்வளோதான். அப்படி தான் சாப்பிடுவான். அதனால அவனுக்கு என்ன பண்ணுவேன், பிடிச்ச மாதிரியே சமைச்சிட்டோம்னா சாப்பிட்டுக்குவான்ட்டு கொடுத்துருவேன் செஞ்சு. நான் 90 கிட்ஸாக இருக்க டயத்துலலாம் என்ன நடக்கும், நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் கேட்போம். அவங்க செஞ்சு கொடுக்குற சாப்பாடை தான் நாங்களும் சாப்பிடுவோம். அது வரைக்குமே அவங்க ட்ரெஸ்ஸுமே அவங்க எடுத்து கொடுக்குறத தான் நாங்கள் வாங்குவோம். இப்போ எப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்கணுனாலே அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லி கொடுத்து இப்போ இப்படி பழகி விடுறோம் நம்ம வந்து. இப்போ ஏன்னா நம்மளுமே நல்லா தான் செலக்ட் பண்ணுவோம், நல்லா தான் எடுப்போம். ஆனால் நம்ம டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேன்டுது. அதே மாதிரி சமையலுமே அவன் நான் செஞ்சு வச்சது அவனுக்கு இது தான் பிடிக்கும், இது தான் பிடிக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். அவன் எதை செஞ்சால் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியும் ரெடி பண்ணி வைப்போம். நம்ம வீட்டுக்கள்லாம் அந்த டயத்தில் இப்படிலாம் கிடையாது. இப்போ இருக்கிறோமா, எல்லாருக்கும் என்ன சமைக்கிறோமோ அதை தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் அப்போ அம்மா பழக்கத்தில் இருந்து வந்திருக்கோம். இப்போ பிள்ளைங்க அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இந்த சிக்கன்லாம் என்ன பண்ணுவேன், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணோம்னா மதியம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்குவாங்க.
நைட்டுக்கு இருந்தால் இட்லி தோசை ஏதாவது டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கிரேவி ரெடி பண்ணலான்ற ஐடியாவில் நான் நினப்பேன். அவன் என்ன பண்ணுவான் தம்பி, 65 தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் விரும்புவான். சரி பரவாயில்ல, அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிடுவேன். சூப்பராக மட்டன் பிரியாணி, 65, ஆனியன் ரைத்தா வச்சு மதிய சாப்பாடை சூப்பராக முடிச்சாச்சு. அந்த முருங்கைக்காய் 2 முருங்கைக்காயும் நம்ம தோட்டத்தில் நம்ம மரத்தில் வந்ததாங்க. சரியான பெருசு, ரொம்ப தடிமன் ஆயிடுச்சு. ரொம்ப ஹைட்டாக போனதுனால அதை பிடுங்கிறதுக்கு முடியல. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆரம்பத்துலேருந்தே, ஓரளவுக்கு சைஸ் வரப்போ பிடுங்கி கொடுங்கன்னு அவங்க கொடுக்கவே இல்லை. அப்புறம் இன்றைக்கி போய் மொட்டை மாடியில் போய் பறிச்சிட்டாங்க.